அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உலகெங்கும் பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை பரிபூர்ணமாய் உடல் உள்ள ஆன்மநலத்தோட உலக பிரியமான அத்தனை ஆசீர்வாதங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 10 வாரங்களா குடும்பத்திலே பெண்களுடைய ரோல் என்ன, அவங்க யாரு, அவங்களை எப்படி மதிக்கப்பட வேண்டும், அவங்களுடைய குறிக்கோள் என்ன, பெண்ணை எதற்காக இப்படி படைத்தார், பெண்ணோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எதற்காக படைத்தார் என்கிற ஆழமான சத்தியங்களை கடந்த 10 வாரங்களாய் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். கடந்த சில வாரங்களாய் முக்கியமாக ஆணும் பெண்ணும் 2 பேரும் சமம், ஆனால் வேறுபட்டவர்கள், தே ஆர் ஈக்குவல் அண்ட் டிஃப்ரெண்ட் என்று சொன்னோம். அப்போ டிஃபரெண்ட் என்று சொன்னா பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன, யூனிக்னஸ் என்ன, சிக்னிஃபிகண்ட் ஆட்டிடியூட் என்ன என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த வாரம் பார்த்தோம், ஒரு பெண் என்கிற இயந்திரம் நல்ல முறையில் ஓட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஃபியூவல் வேணும், அதுதான் அன்பு. கணவனுடைய அன்பு இல்லைன்னா மனைவியுடைய இயந்திரம் சரியா ஓடாது என்று பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெண் என்பவள், the woman is a life giver என்று பார்க்க போகிறோம். ஒரு பெண் என்பவள் உயிர் கொடுக்கக்கூடியவள், மரித்ததுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவள், ஒண்ணுமில்லாததுக்கிலிருந்து உருவாக்கக்கூடியவள், எல்லாவற்றையும் மல்டிப்ளை பல மடங்கு பெருக்குகிற ஒரு சிறந்த மாண்பு மிக்கவள் என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரோல் அப்படிங்கிறது டொமினியன் ரோல் ஆஃப் ஃபீமேல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு ஆண் எவ்வளோ படித்தாலும் அல்லது ஒரு அட்வொகேட்டோ ஜட்ஜாக இருந்தாலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அப்போ இந்த பண்பை ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் கடவுள். ஒரு ஆண் பெண் இல்லற வாழ்க்கையில வாழ்றாங்க அப்படின்னா ஆணினுடைய விதை மட்டும்தான் அங்கே போகிறது, ஸ்பெர்ம் என்று சொல்லுகிறோம், விந்தணு. அப்போ எவ்வளவு விந்தணுக்கள் போனாலும் அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை ஒரே ஒரு விதையோட ஸ்பெர்மோட தான் இணைகிறது, இணைந்து குழந்தை உருவாக்குகிறது. பாருங்க, ஆணுடைய வேலை இந்த விதை விதைப்பது மட்டும்தான். அதுக்கு பிற்பாடு அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய அந்த எஃகு இல்லைன்னு சொன்னா இந்த ஸ்பெர்முக்கு வேலையே இல்லை, எதுவும் செய்ய முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பெண் என்பவள் அந்த ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணி ஒரு ரிசீவராக இருந்து அதை வாங்கி கொண்டு அதை இன்குபேட் பண்றா, கன்சீவ் பண்றாங்க. ஸோ தன்னிடம் இருக்கிற கருமுட்டையும் அந்த விதையும் சேர்ந்து எம்பிரியோ என்று சொல்லப்படுகிற அந்த கருமுட்டை உருவாகிறது, குழந்தையினுடைய முதற் பருவம் உருவாகிறது. அந்த குழந்தை 9 மாதம் அதை கன்சீவ் பண்ணி 9 மாதம் அந்த குழந்தைக்காக எல்லா தேவைகளை பூர்த்தி செய்து கை கால்கள் வளரச் செய்து எலும்புகள், நரம்புகள், தசைகள், கிட்னி, லங்ஸ், நுரையீரல், மண்ணீரல், இதயம், மூளை, இப்படி அத்தனை உறுப்புகளும் வளர்ச்சி பெற்று ஒரு மெச்சூர்ட் பேபியாக, ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஒரு குழந்தையாக, அழகுள்ள, உடல் நலமிக்க, அத்தனை ஆர்கன்ஸும் செயல்படக்கூடிய ஒரு குழந்தையாக அதை கன்சீவ் பண்ணி இன்குபேட் பண்ணி அதை பெற்றெடுக்கிறாள். இதுதான் அவருடைய பர்பஸ், கடவுளுடைய பர்பஸ். இதுதான், அந்த பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும் என்பதுதான் பர்பஸ். அந்த பர்பஸுக்கு ஏற்றது போலத்தான் அவங்களுடைய உடல் அமைப்பு, டிசைன். பர்பஸ் டிஃபைன்ஸ் தி டிசைன், டிசைன் டிஃபைன்ஸ் தி நீட். ஒரு குறிக்கோள் என்பது எதற்காக படைக்கப்பட்டாங்க பெண் என்றால், அந்த ஒரு முக்கியமான குறிக்கோள் இது ஒன்று, குழந்தை பெற்றெடுப்பது. அதற்கு தகுந்த போலதான் அந்த உடம்பை அமைச்சிருக்கிறார், டிசைன் என்று சொல்லுகிறோம். ஆணிடமிருந்து பெண் பிசிக்கலி டிஃபரெண்ட், வேறுபட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த உடம்புக்கு தேவையான, அந்த பர்பஸ் தேவையான தேவைகளை தான் பூர்த்தி செய்ய வேண்டும் மனுஷன், கணவன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை தான். சாரால் அவங்க வழியா வந்த அத்தனை பெண்களும்
இப்படி ஆபிரகாமுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பெண்ணினுடைய உடல், கர்ப்பப்பை, அத்தனை உறுப்புகளும் கடவுள் அப்படி டிசைன் பண்ணி படைத்திருக்கிறார். அதான் சொல்றாங்க, இல்லாததிலிருந்து உருவாக்குகிறவர், மரித்தவர்களை உருவாக்குகிறவர், இதுவரை உருவாக்கவே இல்லை அதை உருவாக்குகிறவர், இதையெல்லாம் தன்னுடைய வார்த்தையினால் பெண்ணின் கர்ப்பப்பையில் அத்தனையும் அவர் செய்கிறாரு. அதற்காக தான் இந்த கர்ப்பப்பை அழகாக பாங்குற இந்த பெண்ணுக்கு டிசைன் பண்ணி கடவுள் ஸ்ட்ரக்சர் பண்ணி வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு இல்லாதவைகளை உருவாக்கணும்னா கடவுள் அதற்கு ஒரு பெண், அவங்க கர்ப்பப்பை தேவை, ஸ்பெர்ம் தேவைதான். அதை விட அதிகபட்சம் ஈடுபாடு உள்ளது பெண்ணினுடைய வாழ்க்கை தான் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணை படைச்சிட்டு அவனுக்கு பெயர் வைத்தார், ஆதாம் என்று சொல்லி. சன் ஆஃப் ரெட் எர்த் என்று பெயர். ஆதாம் என்றால் ஒரு சிவப்பு மண்ணினுடைய மகன், மண்ணினுடைய மகன், மண்ணிலிருந்து வந்தான் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொல்லி ஆதாம் என்று கடவுளே பெயர் வச்சிட்டார். ஆனா பெண்ணை படைத்தவுடன் ஆதாம்கிட்ட கூப்பிட்டு உன் மனைவிக்கு நீ பெயர் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. தொடக்க நூல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது இறை வசனத்துல. அப்போ ஆதாம் தன்னுடைய மனைவியை பார்க்கிறாரு. அவருக்கு ஏவாள் அல்லது ஈவ், ஆங்கிலத்தில் ஈவ் என்று பெயர் வைக்கிறாங்க. ஈவ் என்று சொன்னால் எபிரேய மொழியில சாவா என்று பொருள். சாவா என்று சொன்னால் லைஃப் கிவர், உயிர் கொடுக்கிறவர் என்பது பொருள். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் அந்த விவிலியத்தில் வாசிக்கிறோம், இவளே இனிமேல் வரக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தாயாவாள் என்று ஆதாமே தன் மனைவி பார்த்து சொல்றாங்க. She would become the mother of all the living. ஏவாளுக்கு பிற்பாடு, ஆதாம் ஏவாளுக்கு பிற்பாடு வரப்போகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இவள் தான் தாய், உயிர் கொடுக்கிற தாய், உயிரோடு வாழக்கூடிய அத்தனைக்கும் இவள் தான் தாய். அதனால்தான் லைஃப் கிவர் என்று பெண்களை அழைக்கிறார்கள். விவிலியம் மிக அழகாக மேன்மையாக அழைக்கின்றது, உயிர் கொடுக்கிறவர்கள் என்று அழைக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, the woman is essentially a life giver. அவங்களுடைய முதன்மையான பண்பு என்னன்னா, உயிர் கொடுக்கணும், உயிரினங்கள், மனுஷங்களை உருவாக்கணும், செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு உயிர் கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்திருக்கிறோம். கணவன் திருமணம் ஆச்சுன்னா வயிறு பெருசாகும், குழந்தை பிறக்கும், அப்புறம் பால் கொடுப்பாங்க, குழந்தை வளர்ப்பாங்க. இதெல்லாம் ரொட்டீனாக பார்க்கறதுனால நமக்கு அதில் ஒரு பெரிய விஷயமா தெரியதில்லை. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, டூரிங் பிசிக்கல் பிரெக்னன்சி, ஒரு பெண் திருமணமாகி கர்ப்பம் தரிக்கிற பொழுது அந்த பெண்ணுடைய உடலில் அத்தனை உறுப்புகளும் மாற்றம் அடைகிறது. The whole body of women undergo a complete transformation. அந்த ஒரு பெண்ணினுடைய அந்த 9 மாசத்துல அத்தனை உறுப்புகளும், டோட்டல் உடம்பு மாற்றம் அடைகின்றது. எப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த குழந்தை கர்ப்பப்பையில உண்டாகி வளருவதற்காக அந்த கர்ப்பப்பையுடைய சுவர்கள், வால், லைனிங் என்று சொல்லுகிறோம், அதெல்லாம் திக்காயிருமா. அந்த குழந்தை வெடிச்சிடக்கூடாது, அல்லது அந்த குழந்தை அடிபடக்கூடாது, அந்த குழந்தைக்கு வாமா இருக்கணும், சூடா இருக்கணும், அந்த தட்பவெப்ப நிலையை மெயின்டைன் பண்ண, இன்குபேட்டர் என்று சொல்லுகிறோமே, அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்ப்பப்பையே அவரு மாடிஃபை பண்றாரு கடவுள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த குழந்தை உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பெண்ணினுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சுரப்பிகள் சுரக்கிற அளவு மாறுகிறது. ஒரு சில சுரப்பிகள் குறைந்து சுரக்கும், ஒரு சில ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கும். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகக்கூடாது, கரு கலைந்திடக்கூடாது என்பதற்காக இந்த சுரப்பிகளை ஆல்டர் பண்றாரு. பாருங்களேன், உடம்புக்குள்ள ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது, ஹார்மோனுடைய லெவலை மாத்துறாரு, சேஞ்ச் பண்றாரு. ஒரு சில சுரப்பிகள் அதிகமாச்சுன்னா மிஸ்கரேஜ் ஆகிடும், ஒரு சில கம்மியாச்சுனாவும் மிஸ்கரேஜ் ஆகும். அதனால மெயின்டைன் பண்றாரு. அப்போ சுரப்பிகள் அதிகமாக சுரக்கிறதுனாலயோ குறைந்து சுரக்கிறதுனாலயோ அவங்களுடைய மனநிலை கெமிஸ்ட்ரி, அதாவது மைண்டுடைய கெமிஸ்ட்ரி ஆல்டர் ஆகுது. மூளையுடைய சிந்தனைகள், அதனுடைய செயல்பாடுகள்லாம் மாறுகிறது. அதனால தான் ஒரு சில பேருக்கு அந்த நாட்கள்ல அவங்களால தூங்க முடியாது, பயப்படுவாங்க, கலக்கம் வரும், வேதனை வரும், வலி வரும். இப்படி அவங்க டிஸ்ட்ராக்ஷனோட இருப்பாங்க அவங்க. அதனால அவங்க மைண்டு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாறுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் லேபர் வார்டில் போய் அந்த லேபர் பெயின் அனுபவிக்கிறா அப்படின்னா, அந்த நேரத்தில் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அந்த உடம்புக்குள்ள வரக்கூடிய பிரஷர், அழுத்தம்,
அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வலி, அந்த உடம்புக்குள்ள அத்தனை உறுப்புகளும் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகள், அக்ரஸிவ்னஸ், இத ஒரு ஆணினுடைய உடலால தாங்க முடியாது என்று சயின்டிஸ்ட் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க. ஒரு ஆணுடைய உடம்பால கூட அதை தாங்க வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. the power, the pressure the woman undergoes during labor pain, man cannot withstand அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரஷர் அந்த உடம்புல தாங்குற அளவுக்கு கடவுள் அதை அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாரு. குழந்தை பிறந்து வளர 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 வயிறு பெருசாகும், ஒரு 1.5 அடி 2 அடி முன்னாடி வந்துடும், இல்லை சைடில் போகும், இப்படி குழந்தை உருளும். அப்போ உருள்டு இல்லை முன்னாடி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறுது. புவியீர்ப்பு விசையினுடைய சென்டரா இருந்தால் தான் அந்த லேடி ஒழுங்காக நடக்க முடியும். அப்போ குழந்தை பெருசாக அவங்களுடைய பேலன்சஸை கரெக்டாக கடவுள் சரி செய்கிறார். கீழே விழுந்து விடாதபடி அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கடவுள் ஆட்டோமேட்டிக்காகவே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உடம்புக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. என்ன அருமையான ஒரு படைப்பு இந்த பெண்ணுடைய படைப்பு பாருங்க. அப்போ குழந்தை உருவாகும் பொழுது வாமிட்டிங் எவ்வளோ எடுக்கிறாங்க, உடம்பு தலைவலி, அது டயரியா போகும், டீஹைட்ரேஷன், உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாமே சில நேரத்தில் குறைஞ்சிரும். அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும் பாருங்க. சில பெண்களுக்கு பாருங்க, அந்த குழந்தை அந்த உடம்புக்குள்ள, அந்த பெண்ணின் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாட்டர் அளவை கடவுள் இன்க்ரீஸ் பண்றாரு. ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏனென்றால் இந்த கர்ப்பப்பை அடிபடக்கூடாது, குழந்தைக்கு எல்லா நிலையிலும் அது ஃப்ளோட் ஆகணும், போட்டில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஆகணும், அந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும்னு என்று சொல்லி உடம்புல இருக்கக்கூடிய லிக்விட் ஃப்ளூயிடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா கால் விரல் வீங்கிறோம், முட்டி வீங்கிறோம், கை விரல் வீங்கிறோம், உடம்பு ஊதும், அத்தனை உறுப்புகளும் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறது. பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ரத்த அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்று சொல்றாங்க. கருத்தரிப்பு காலத்தில் அவங்களுக்கு சர்க்கரை இன்க்ரீஸ் ஆகுது. சர்க்கரை சில பேருக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகணும்? ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குழந்தை பெருசாயிடும். குழந்தைக்கு ஊட்டச்சத்து அதிகமாக போகணுங்கிறதுக்காக சர்க்கரை அளவு கொஞ்சம் கூடுது. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் நார்மல் ஆகும். ஒரு சில பேருக்கு இதுவே பர்மனெண்ட்டாக சர்க்கரை நோயாக மாறுகிறது. இப்படி இந்த உடல்ல மாற்றம் இல்லாத ஒரு இடம் இல்லை. அப்படி கம்ப்ளீட்டா அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ மாற்றங்கள், இவ்வளவு நடந்தாலும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் அந்த குழந்தையை பெற்றெடுக்கணும், ஆரோக்கியமா என் குழந்தையை பெற்றெடுக்கணும், என் கணவருக்கு கொடுக்கணும், கடவுளுக்கு படைக்கணும், அந்த குழந்தை உயிரோட வாழணும், அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. இந்த கர்ப்ப காலத்துல இந்த தாய் சாப்பிடுகிற உணவெல்லாம் போய் செரித்த ஒருபாடு உடம்புக்குள்ள நியூட்ரியன்ஸா இல்ல மினரல்ஸா ஒரு ஆற்றலா மாறுகிற பொழுது முதல்ல குழந்தைக்கு போகக்கூடிய சிஸ்டத்தை கடவுள் இந்த பெண்களுக்கு வைத்திருக்கிறார். முதல்ல இந்த ஆற்றல் குழந்தைக்கு போய் தான் அப்புறம் இந்த தாய் எடுத்துக்கிறாங்க. என்ன அருமையான ஒரு சிஸ்டம் பாருங்க. அதனால்தான் சங்கீத ஆசிரியர் சொல்றாரு, இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 139:14 சொல்றாரு, ஆண்டவரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்திருக்கிறேன் மனுஷனை, நான் உமக்கு நன்றி நவிழ்கிறேன், உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் அப்படிங்கிறாரு. கடவுள் நம்ம ஒரு பெண்ணையும் ஆணையும் தான் அப்படி படைச்சிருக்காரு. ஆனா பெண்ணை பயங்கரமான விஷயத்துல ஒண்டர்ஃபுல்லி ஃபியர்ஃபுல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த உடலை படைச்சிருக்கிறார் மனுஷனை. அவனுடைய பண்புகள் என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைக்காக வாழக்கூடிய அந்த தியாகத்தை அந்த பெண்களுக்குள்ள கடவுள் வைத்திருக்காரு பாருங்க. அதனால்தான் பெண்கள் இதை டொமினியன் ரோல் ஆஃப் எ உமன் என்று சொல்லுகிறோம். அது ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு செயல், வேற யாராலையும் செய்ய முடியாதது, ஆண்களால் பண்ணவே முடியாத ஒன்று இந்த பெண்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, தியாகிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன முடிவு பண்றோம்? அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய விதையை கொடுத்தா 9 மாதத்தில் அதை இன்குபேட் பண்ணி அதை அடகாத்து அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு சின்ன ஸ்பெர்மை 9 மாதத்துல இவ்வளோ பெரிய 2.5 கிலோ 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு 100 ஆண்டுகள் வாழக்கூடிய தகுதி உள்ள அத்தனை ஆற்றலையும் உள்ள கடவுள் சாயலில் இருக்கக்கூடிய குழந்தைய அவங்க பெற்றெடுக்கிறாங்க. They multiply what you give to a woman, they simply multiply. இதான் இங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் பாருங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விதையை தான் கொடுக்கிறோம், ஆனா அது எந்த அளவுக்கு மல்டிப்ளை பண்றாங்க பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, what you give a woman, she is going to multiply. If you give sperm, she will give you a baby, matured baby. அன்பான சகோதர சகோதரிகளே,
பெண்கள் நீங்க என்ன கொடுத்தாலும் அதை பல மடங்கு பெருக்கக்கூடியவங்க. பெண்களுக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக சிறந்த பண்பு இந்த பண்பு. இதைத்தான் பல பெண்கள் கூட அறியாம என்னால முடியாது, என்னால வாழ முடியாது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஃப்ரஸ்ட்ரேட்டட் விமன் தான், டிப்ரெஷன்ல வாழக்கூடிய விமன் தான் நிறைய பேர் இருக்காங்க. அன்பான சகோதரனே, உன் மனைவி கிட்ட ஒரு ஸ்மைலை கொடுங்க, ஒரு சிரிப்பு கொடுங்களேன். கொடுத்து பார்த்தீங்கன்னா தங்கள் இதயத்தை கொடுப்பாங்க. அதான் மல்டிப்ளிகேஷன். அவங்க ஒரு சின்ன ஒரு விதையை நீங்க கொடுக்குறோம், ஸ்பெர்மை கொடுக்குறோம், ஆனால் குழந்தையை கொடுக்குறாங்க. கடவுள் படைப்பை ஒண்ணுமில்லாதிருந்து ஒரு ஜீவனை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், இடத்த வாங்குவோம், வீடு அவன்கிட்ட இவன்ட்டு சொல்லி எப்படியாவது ஒரு வீடை கட்டுவோம், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன் கட்டுவோம். ஆனா அது வரைக்கும் அந்த பெண் அங்க வந்திருக்க மாட்டா. ஆனா அந்த பெண்ணுகிட்ட ஒரு வீட்டை கொடுங்க, குடி புகுந்தப்பாடு அந்த வீட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நடந்து போய் பாருங்க, அங்க தேவ பிரசன்னம் இருக்கும். அந்த வீடு ஒரு அருமையான இல்லமாய் மாறும். அன்பு கொடுக்கிற, ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய, சுகமாய் தூங்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய, இறைவேண்டல் செய்யக்கூடிய, உடம்புக்கு தேவையான அத்தனை ஆற்றலை கொடுக்கக்கூடிய, உணவு சமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இல்லமா அந்த பெண் மாற்றி கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கிறது ஒரு சாதாரண செங்கலால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீடு தான். ஆனால் அது கடவுள் வசிக்கக்கூடிய ஒரு இல்லமாய் அவள் மாற்றக்கூடியவள். பாருங்க, they simply incubate, அதை அடக்காத்துக்கிட்டே இருக்காங்க. பாரு, வீடா, அந்த வீடு என்ன செய்யணும், அந்த இடத்துல என்ன பண்ணணும், டேபிள் எங்க வைக்கணும், கண்ணாடி எங்க வைக்கணும், மாதா படத்தை எங்க வைக்கணும், ஜீசஸ் எங்க வைக்கணும், எந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், அதை அவங்க மெடிடேட் பண்றாங்க, இன்குபேட் பண்றாங்க. அது இயற்கையாவே அதை அடைக்காக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சீரியஸா திங்க் பண்ணி அதை பொருள் வடிவம் கொடுப்பதில் கடவுள் விசேஷித்த வல்லமைய இந்த பெண்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க. பெண்கள் சமைக்கும் பொழுது சாம்பார் வைக்கிறாங்க, இல்ல பிரியாணி சமைக்கிறாங்க, ஏதோ சமைக்கிறாங்க, அருமையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கிற என்று சொல்லி நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. தன் வாழ்க்கையில உங்களுக்கு இறுதி வர அன்புக்கு அடிமையாவே அவங்க வாழ்வாங்க. அதனால்தான் கடந்த வாரம் நான் சொன்னேன், பெண் என்கிற இயந்திரம் ஓட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அன்பு என்கிற பெட்ரோல் தான் அடித்தளம், அதான் ஃபியூவல். அது இல்லைன்னா அது ஓடாது. இன்னைக்கு நீங்க if you want to develop anything, உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு, அதை பெருக்கணுமா, உங்க மனைவிட்ட போய் கேளுங்க. உங்க லேண்ட் வாங்கணுமா, மனைவிட்ட கேளுங்க. வீடு கட்டணுமா, உங்க மனைவிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படிதான் கடவுள் படைத்திருக்கிறார். நீங்க தான் லீடர், ஆனா உங்களுக்கு எல்லாவற்றையும் அசிஸ்ட் பண்ணதான் கடவுள் படைத்திருக்கார். ஸ்பெஷல் கிரேஸை உங்க மனைவிக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு பெண்ணிடம் கேட்கறத தவிர பாக்கி எல்லா பெண்கள்ட்டையும் கேட்போம். தன்னுடைய மனைவியிட்ட போய் கேட்கறத தவிர பாக்கி எல்லாத்தையும் நம்ம கேட்போம். மனைவி ஏற்ற துணை என்று கொடுத்திருக்காரு என்று சொன்னா, நான் ஒரு வீடு கட்டுற ஒரு பிளான் பண்றேன், ஒரு பிசினஸ் பண்ண பிளான் பண்றேன்னா, நீங்க பிளானை மட்டும் சொல்லுங்க, ப்ரொபோசல் கரெக்டா வந்துடும், எங்க போகணும், எந்த இடத்துல பண்ணணும், என்ன பணம் வாங்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கடவுள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கருத்தை ஆண்கள் தம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதிக்கணும். என்னுடைய மனைவி உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவள். சோ அவளை மிகப்பெரிய கடவுளுக்கு இணையாக, கடவுள் ஒண்ணுமில்லாதிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த கடவுள் என் மனைவியை டிசைன் பண்ணி என்னுடைய வாரிசுகளை உருவாக்கத்துக்கு அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆகவே அந்த மனைவியை இறுதி வரை கண் கலங்காம பார்க்க வேண்டிய நம்மளுடைய கடமை என்பதை ஒவ்வொரு ஆண்களும் உள்ளத்தில் பதிய வைங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க குடும்பம் எல்லாம் மல்டிப்ளை ஆகும், பல்கி பெருகும் உங்க குடும்பம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண் பெண் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கணவன் மனைவி, அப்பா அம்மா, பிள்ளைகள், அண்ணன் தம்பி தங்கச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. நாம் 2 பேருமே சேர்ந்து நாம் இன்னைக்கு களி கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். How fearfully and wonderfully we are made. கடவுள் நம்மை எந்த அளவு ஒரு வியத்தகு அஞ்சத்தகு முறையில் அவர் நம்மை படைத்திருக்கிறார். ஒரு குழந்தையை உண்டாக்கும் பொழுது அதை எந்த அளவாய் அதை டிசைன் பண்ணியிருக்கார். அந்த குழந்தை எப்படி உருவாகணும், எங்க இருக்கணும், எப்படி சேஃபா வளரணும், அதை எந்த அளவாய் நேசித்து ஒவ்வொரு கருவையும் ஆண்டவர் அவர் உருவாக்கும்படியாக அந்த பெண்ணை அவர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். பெண்களை மகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷப்படுங்க. தாய்மை பேர் ஒரு சாபம் என்று சொல்லி அல்லவா நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த நாட்களில அநேக பிள்ளைகள், ஈவன் பெரியவங்க கூட, இந்த தாய்மை பேர் என்பது ஒரு சாபம்,
அது கஷ்டம். அதற்கான உன்னுடைய உடல் அமைப்பு அது கஷ்டம். அதற்கான ஏற்பாடுகள் அது கஷ்டம். ஐயோ, அது என்னோட அழகு போயிடும், என்னுடைய இயல்பு மாறிடும் என்று சொல்லி எல்லாம் வாலிப பிள்ளைகளை அப்படியாக பெரியவர்கள் இன்னைக்கு ஃபார்மேட் பண்ணிட்டு இருக்காங்க தப்பா. இன்னைக்கு பிள்ளை பேர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாமியார்கள் அநேகம், நீ பிள்ளை பெத்துக்காதன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் அநேகம். தயவு செய்து என் சகோதர சகோதரிகளே, அம்மாக்களே, மாமியார்களே, அத்தைமார்களே, பாட்டிமார்களே, தயவு செய்து நமக்கென கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு ஆசீர்வாதம் கடவுளுடைய கரமாக இருந்து அந்த இல்லாமையிலிருந்து உருவாக்குற கடவுளுடைய அந்த பண்பை நமக்குள் வைத்தல்லவா ஆண்டவர் படைத்திருக்கின்றார். அப்ப அந்த பர்பஸ் நம்ம நிறைவேற்ற வேண்டாமா? அதை நாம் சாபமா நினைக்கலாமா? அதை நம்முடைய தோல்வியா, அதை நம்முடைய பலவீனமா நினைக்கலாமா? இல்ல, அது நம்முடைய ஆளுமை, அதாவது டொமினியன் ரோல் ஆஃப் உமன் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த அளவாய் சிறப்பாய் கடவுள் அமைத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி அதை பெருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த சிந்தனை யார் வச்சது? உள்ள கடவுள் தான் வச்சிருக்கிறார். அப்ப அந்த அளவாய் உன்னை விரும்பி படைத்திருக்கிறார் என் மகளே. நீ சந்தோஷப்படு, அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லு. உன்னுடைய பர்பஸை கொடுத்த அந்த கடவுளை சார்ந்து கொள், அவரையே பற்றிக்கொள். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை துணிந்து நெல். எதிராய் வரக்கூடிய எல்லா எரிக்கோ முதல்கள் தகர்ந்து போகும். ஆகவே எனக்கென கொடுக்கப்பட்ட இந்த பணியை, இந்த மிஷனை, இந்த கோலை, இந்த பர்பஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் கடவுளுடைய ஆற்றலோடு என்று சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் எழுந்து இந்த நாளிலே ஜொலிக்க வேண்டும். இந்த அற்புதமான இந்த பெண் என்கிற படைப்பை அதை உணர்ந்து, அதை ஆதரித்து, அன்பு செலுத்தி புரிந்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. என் அன்பு சகோதரனே, என் அன்பு தகப்பன்மார்களே, அன்பு தம்பிகளே, அப்படியாக நேசிங்க. இருவரும் இணைந்து செயல்படுவது, ஆணும் பெண்ணுமாக அவர்கள் இணைந்து கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றல்லவா ஆண்டவர் படைத்திருக்கிறார். உங்களுக்குள் ஏன் பிளவுகள்? வாருங்கள், மகிழ்ந்து களி கூறுவோம். கடவுள் நம்மை அப்படியாய் தன்னுடைய சாயலில் உருவாக்கி இருக்கின்றார். நாம் அதை புரிந்து செயல்படும் பொழுது இந்த உலகம் ஒரு சந்தோஷமான இடமாய், ஆசீர்வாதமான இடமாய், ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற இடமா மாறும். அங்கே சமாதானம் இல்ல, தோல்வி என்று சொல்லி அங்கே வேதனை இல்லைங்க. வாருங்கள், நாம் அப்படியாக உலகத்தை மாற்றுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், இறுதி வரைக்கும் நடத்தி செல்வார். அதனுடைய பிரெக்னன்சியா இருந்தாலும் சரி, உன்னுடைய கெரியரா இருந்தாலும் சரி, எதிர்காலமா இருந்தாலும் சரி, உன் குடும்பம் அத்தனையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவரிடத்தில் அர்ப்பணித்து விடும் மகளே. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். என்னன்னா, நம்ம அழைத்தவரிடத்துல போய் நாம அமரணும். எங்கெங்கயோ போய் உட்கார்ந்து பேசி, வீண் கதை பேசி, வெட்டி பொழுதை கழித்து, முணுமுணுத்து, அழுது, புலம்பி, தேவையற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறப்பே அப்பாட்ட போய் உட்காருங்க. உங்களை படைத்தவரிடத்துல, உங்களை டிசைன் பண்ணவரிடத்துல போய் உட்காருங்க. ஆலோசனை அவர் கொடுப்பார், அவர் காப்பாற்றுவார். மகிழ்ந்து களிக்கோரு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப் கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப் கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு.
களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அந்த நம்பிக்கையோடு வாருங்கள், நாம் ஜெபிப்போம். கரங்களை விரித்து படைத்தவரிடத்துல, உங்களை இந்தளவாய் அழகா டிசைன் பண்ணவரிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கணவன்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் மனைவிய, உங்க பெண் பிள்ளைகளை, எல்லாரையும், உங்க தாய்மார அனைவரையும் ஆண்டுடைய கருத்துக்கள் அர்ப்பணித்து இந்த வேளையில ஜெபிங்க. உங்கள் குடும்பம், உங்க சமூகம், இந்த உலகம் அற்புதமாய் மாறுவதற்கான கருவிகள் இவர்கள். இவர்களை நீங்க வெறுக்க வேண்டாம், இவர்களை நீங்கள் குறைவாய் மதிப்பிட வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமாக ஏற்று ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, குடும்பமாய் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலால் நிரப்புங்கப்பா. சோர்ந்து போய் கூனி குறுகி கீழானதை தேடி சண்டை சச்சரவுகளோடு புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை அலைந்து திரிந்து வாழ்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, செம்மையான வழியில் நடத்துங்கப்பா. சரியான புரிதலோடு கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப தங்களை அர்ப்பணித்து வாழ்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்ப்பவதிகளாய் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பம் தரிக்க பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எதிர்காலத்தை நினைத்து சோர்ந்து போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தடைகள் மாறட்டும், மலட்டு தன்மைகள் மாறட்டும். அப்பா, பிள்ளைகளை பெற்று பலுகி பெருகுவார்களாக. குடும்பம் தழைக்கட்டும், உமக்கு சாட்சியாய் வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.